முன்னால் நான் வந்த பொழுது பேசிக்கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது, இங்கே இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். இது அப்படி தான் மூளைச்செலவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த கொடுமைகளை பார்க்கும்போது அடிக்கிறான், காவல்துறை அடிக்கிறான், இராணுவம் அடிக்கிறான். இங்கே இருக்கிற காவல்துறை கோச்சிக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில் பேசுகிறேன்னு. அடிக்கிறவனு அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும், அடிக்கிறாங்கன்னு நான் மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்கள் வீட்டில் யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? உங்கள் சொந்தக்காரன் யாருமே படிக்கிறது இல்லையா? நீ படித்து வரலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களும் துணை இராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்கல்ல, நீ ஒரு எக்ஸாம் வச்சதுலாம் எழுதிட்டு வந்த இந்த இடத்துக்கு. உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிருந்தா அதில் வேற ஒருத்தன் வந்திருந்தா உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? அந்த வலி தானே அவனுக்கு இருக்குது. அந்த வலியை உணர மாட்டீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை அடிக்க சொன்னாங்கன்னா அடிக்கணுமா? உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னா அடிப்பீங்க, கம்பு கொண்டு இப்படி அடிப்பீங்க, அடிக்க மாட்டீங்கல்ல? அப்போ யார் பெற்ற பிள்ளையோ நினச்சி அடிக்கிறீங்க, உன் பிள்ளை இன்னொரு இடத்துல இருக்கு, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? எதுக்கு அடிக்கிற? ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கிற, கேவலமாக நடந்துக்கிறீங்க. ஒரு பெண் போகிறாங்க, அந்த பெண்ணோட பின் பகுதியில் லத்தியை வச்சு ஒருத்தர் குத்துறான். இவங்க தான் பாரத மாதாவை பற்றி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க தான் பாடம் எடுப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடிக்கிறவரும் இந்து, அடி வாங்குறவனும் இந்து. இப்போ அவனுக்கு அது தெரியாது. இப்போ சொல்ல மாட்டான் நாமெல்லாம் ஒரே இந்துன்னு, இப்போ பேசவே மாட்டான். டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி, போராடுறாரு. ராகுல் காந்தி மேலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. சரி, வருங்கால இந்தியாவை வளமாக நடத்திட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த நம்பிக்கையும் தோற்று போச்சு. அவர் நேற்று போராடுறாரு. அதுக்காக அவருடைய போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை, அவருடைய எதிர்ப்பு உணர்வை நான் கேவலப்படுத்த விரும்பலை. நேற்று போராடுறாரு, அவரையே மூக்கில் குத்துறா, ரத்தம் வருது. ஆனால் அந்த கட்சி ஆட்சியில் இருக்க கேரளாவில் அங்கேயும் மாணவர் போராடக்கூடாதுன்றான். என்னடா உங்கள் அரசியல்? என்ன உங்கள் அரசியல்? போராட்டம் நடந்தால் போராட்டக்காரனுக்கு பாதுகாப்பு கொடு. அவன் கம்பு எடுத்துகிட்டு வரல, கத்தி எடுத்துகிட்டு வரல, கல் எடுத்துகிட்டு வரல, குண்டு எடுத்துகிட்டு வரல. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, போராடுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடுபவர்கள் எந்த ஆயுதம் இல்லாமல் நிராயுதமாக நிற்பாங்க. அவங்கள தடுக்க வர்றேன்னு சொல்கிற காவல்துறையும் இராணுவம் தான் தலைக்கவசம் போட்டிருப்பான், முன்னாடி ஒரு கம்பு வச்சிருப்பான், லத்தி வச்சிருப்பான், துப்பாக்கி வச்சிருப்பான், அந்த கண்ணீர்ப்புக்கு குண்டு வச்சிருப்பான். இப்போ யார் கலவரம் பண்ண வந்ததுங்க? அவன் கலவரம் பண்ண வந்த இதெல்லாம் அவன்ல எடுத்துட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு அவன் போராட்டக்காரன், அவன் கலவரத்தை தூண்டுனான்னு இப்படி கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது அதிகார வர்க்கத்துடைய இது ஒரு செயல்முறை. இது அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு வருவதற்காக வாக்குறுதி கொடுப்பாங்க, அல்லது கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க வரமாட்டாங்க. அவர்களை நீங்க புரிஞ்சுக்குங்க.